Morning, praise Lord. Welcome to this video. இது ஒரு ஜுவல்லரி லெசன் தான். எப்பவுமே நான் ஒரு லேர்னர் தான். இப்போ இது என்னை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் வந்து என்னை பாதிக்காமல் நான் அதை விலகி நின்று பார்க்கக்கூடிய அது மாதிரி ஒரு பயிற்சி எனக்கு இருக்குது. என்னை சுற்றி பெரிய புயல்கள், சண்டைகள், சச்சரவுகள் என்னை பற்றியே நான் நடந்தாலும் நான் அதை கொஞ்சம் விலகி நின்று நான் அதை பார்க்கக்கூடிய ஒரு லேர்னர் அப்படின்னு நான் சொல்லலாம். அதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நான் பார்த்து பல வருஷங்களாக தொகுத்த லெசன்ஸ் தான் இது. ஸோ இது ஒரு ஜுவல்லரி சைக்காலஜி லெசன் தான் சொல்லலாம். அதாவது சிறு வயதுலேருந்து வந்து என்னை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அது ஒரு ஷோ மாதிரி அது எங்கள் தாத்தா செய்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு செயின் நான் எப்பவுமே நான் அணிந்திருப்பேன். ஸ்கூலில் கூட நான் அணிந்திருப்பேன். பேங்கிள்ஸ் நல்ல மொத்தமாக உள்ள அப்போ ஸ்கூல் படிக்கக்கூடிய கேர்ள் போட்டுக்கொள்ளக்கூடிய சைஸ் அது மொத்தமாக இருக்கும். ஆனால் நான் அதை அணிந்திருப்பேன். எல்லாமே வந்து தே யூஸ் டு பி வெரி குட் லுக்கிங் ஆன் மீ. அதுமாரி ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதுல நான் அதை அணிந்திருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்பாங்க. அதாவது என் கூட நடந்து வர அவங்க லாங் டிஸ்டன்ஸ் நடந்து போவோம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் கூப்பிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸு இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கோல்டா அப்படி எல்லாம் அவங்க கேட்பாங்க. அதுமாரி சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேட்டிருக்காங்க. அது நம்ம உள்ளூரில் தான் நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் கூட அவ மட்டும் போட்டுட்டு போகிறாளே எனக்கும் தாங்க அப்படின்னு கசின்ஸு வந்து சண்டை போடுவாங்களாம். ஆனால் அந்த ஊரில் அதே மாதிரி அளவுக்கு சேஃப்டி இருக்காது சொல்லிட்டு தர முடியாதுன்னு சொன்னால் பெரிய பெரிய சண்டைகள், போலீஸர் தான் அது இதுன்னு சொல்கிறது அதெல்லாம் நடந்ததாமா. ஸோ எங்கள் பாஸ்டர் சொல்வார், கர்த்தருடைய வெளிச்சத்தை நம்ம பிரதிபலிக்கக்கூடிய சிறு கண்ணாடியாக நம்ம இருந்தோன்னா அந்த வெளிச்சம் வெகு தூரத்துக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்வார். அதுபோல் இந்த மாதிரியான காரியங்கள் கூட வெகு தூரத்துக்கு அது தெரியுது, மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு. நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. பட் நிறைய பேருக்கு அதே வேலையாக இருக்கிறாங்க. ஸோ அது போல் இப்போ நம்ம இதுமாரி நம்ம ஏதோ ஒன்று அணிந்து கொள்கிறோம், நம்ம ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த மற்ற ஊர்களில் மற்ற தேசங்களில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை அது பாதிக்குது. அதை வாட்ச் பண்ணுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் கூட சைக்காலஜி லெசன் தான். அதான் நம்ம சாட்சியாக இருந்தாலும் அது வெகு தூரத்துக்கு தெரியும். இல்லை எந்த காரியங்களும் மறைந்திருக்க மாட்டாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வால்ஸ் ஹேவ் இயர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ எனக்கே எல்லாமே தெரியாது. நான் ஒரு ஃப்ரெஷராக தான் வெளியே போனேன். இல்லை எனக்கு உலகம் தெரியாது. அதுமாரி உலகம் காரியங்கள் ஐம் ஆல்வேஸ் அ லேர்னர். சற்று என்ன அந்த சுச்சுவேஷனை விட்டு விலகி நின்று நான் அதை வாட்ச் பண்ணி கற்றுக்கொண்டே இருந்ததுனால நான் வந்து எவ்வளோ சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் அதுலேருந்து நான் தப்பிச்சு நான் இவ்வளோ தூரம் வந்து அந்த தொகுக்கப்பட்ட லெசன்ஸை வந்து நான் பல டைரிஸில் அது மாதிரி வச்சுருக்கேன். அதை தான் நான் வந்து இந்தமாரி நான் வீடியோஸை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் இது. சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.